அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 9, அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எப்படி ஃபைல் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தது என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டிஆர் 9 டியூ டேட் வந்துருச்சு, ஸோ அதை பத்தி கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க, ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9ல வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபில் பண்ண பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ 9 பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 3B, அதாவது ஆல்ரெடி ஏப்ரல் 2018 இருந்து மார்ச் 2019 வரைக்கும் நாம ஃபைல் பண்ணியிருந்த ரிட்டர்ன்ஸ், அது 3B and 1, இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபில் பண்ணுவோம். இந்த நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல இதுல நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்றலாம். பட் நீங்க மாத்துறது வந்து 20% மேல எக்ஸீடா இருந்ததுன்னா, அதாவது நான் 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா 1 லட்சம் தான் நீங்க ரிட்டர்ன்ல காமிச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலா அது 1,30,000 நான் மாத்தணும் அப்படின்னா அது 20% மேல எக்ஸீட் ஆகும்போது ரெட் பிளாக் ஆகும். அந்த ரெட் பிளாக் வந்து நீங்க ஃபைல் பண்றதுக்கு அலோவ் பண்ணும், பட் அதை வந்து ரெட் பிளாக் மாத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ கொடுக்கும், அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணும். இந்த மாதிரி மோர் தென் 20% மேல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லும், மற்றபடி வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் ஸ்டில் 9லயே எல்லாத்தையும் மாத்தணுமா, இல்ல 9Cல மாத்திக்கலாமா அப்படின்னா நம்ம 9லயும் மாத்தலாம், இல்ல 9லயே நம்ம மாத்தி பேயபிள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல நம்ம டாக்ஸ் கட்டி ஃபைல் பண்ணலாம். அல்லது 9Cல ஆடிட்டர் வந்து ரெகன்சைல் பண்ணும்போது புக்ஸுக்கும் அந்த ரிட்டர்ன்ஸ்க்கும் ரெகன்சைல் பண்ணும்போது தீஸ் ஆர் ஆல் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறத அவர் ஒர்க் அவுட் பண்ணியும் நமக்கு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு அந்த ஷேர் பண்றேன், நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸ். நான் கம்பெனியோட ஃபைல் காட்டல, வேண்டாது நமக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எப்படி இந்த ஃபில்லிங் பண்றது அப்படிங்கிறதா. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆரோட 9 ஆஃப்லைன் யூட்டிலிட்டிலையும் நீங்க பண்ணலாம், ஆஃப்லைன் யூட்டிலிட்டியும் அவைலபிள் இருக்கு, அல்லது ஆன்லைன் யூட்டிலிட்டியும் டைரக்டா அவைலபிள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே என்ன ஜிஎஸ்டிஆர் 9ல ஃபில் ஆகணும் அப்படிங்கிற டிராஃப்டும் வந்து நமக்கு வருது. ஸோ அதை நீங்க வந்து பிடிஎஃப்ல டவுன்லோடு பண்ணி கூட என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம புக்ஸோடையும் நம்ம ரிட்டர்ன்ஸோடையும் டேலி ஆகுதாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ்லாம் இங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, இந்த 4th காலம், ஃபர்ஸ்ட் 3 காலம் வந்து இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கம்பெனியோட டீடைல்ஸ், அதோட அட்ரஸ் அண்ட் அதோட பேன் நம்பர், அதோட ஜிஎஸ் நம்பர், இதை பத்தி தான் இருக்கும். அதனால அதை விட்டுடுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அட்வான்சஸ், அதாவது அவுட்வேர்ட் சப்ளை. இந்த அவுட்வேர்ட் சப்ளை எதை பேஸ் பண்ணி எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 நாம ஒவ்வொரு மாசமோ அல்லது குவார்டர்லி ஒன்ஸோ ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1ஓட டீடைல்ஸை வந்து இங்க எடுத்து ஃபுல் பண்ணி கொண்டு வருது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சப்ளைஸ் மேடு டு அன்ரிஜிஸ்டர்டு பர்சன். ஸோ இந்த B2C டிரான்சாக்ஷன் வந்து இங்க என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். B2C. ஸோ B2C அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பில், அதாவது பிசினஸ் டு கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ட் யூசருக்கு நம்ம சேல் பண்றது, அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி நம்பர் எதுவும் இருக்காது, நாம அவங்களோட யூஸ்க்காக சேல் பண்றது. ஸோ இட் மீன்ஸ் வாட், அவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் போய் சேராது, ஸ்ட்ரைட்டாவே கவர்மெண்ட்டுக்கு அந்த கிரெடிட், அந்த பேமெண்ட் வந்து போகும். ஸோ நாம அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் B2C. ஸோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம் B2C ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ரெண்டாவது வந்து சப்ளைஸ் மேட் டு ரெஜிஸ்டர்டு பர்சன். இந்த சப்ளைஸ் மேட் டு ரெஜிஸ்டர்டு பர்சன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா B2B டிரான்சாக்ஷன், பிசினஸ் டு பிசினஸ். ஸோ பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம சேல் பண்றோம்.
அவர் எதுக்காக வாங்குறாரு அப்படின்னா, ஒண்ணு அவர் ரீட்டைல் சேல் பண்றதுக்காகவோ, அதாவது திரும்ப ரீட்ரேடு பண்றதுக்காகவோ, அல்லது அவரு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கோ இல்ல சர்வீசஸை ப்ரொவைட் பண்றதுக்காகவோ வாங்கியிருப்பாரு. அது வந்து B2B டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் B2B, ஸோ பிசினஸ் டு பிசினஸோட டீடைல்ஸ் எல்லாம் இங்க நாம கொடுக்கணும். இந்த டீடைல்ஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே வந்து GSR 1ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். இது எனக்கு சேஞ்சஸ் இருக்கு, நான் மாத்தணும் அப்படின்னா நீங்க இங்க மாத்தலாம், மாத்த முடியும். அப்படி மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் ஃபிளாக், அதாவது மோர் தென் 20% மேல போடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெட் ஃபிளாக் வரும். ஓகே. அண்ட் ஜீரோ ரேட்டட் சப்ளை எக்ஸ்போர்ட் ஆன் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஸோ ஜீரோ ரேட்டட் சப்ளை இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட். ஸோ எக்ஸ்போர்ட் நான் பண்றேன், ஆனா வித் பேமெண்ட்ல பண்றேன், நாட் ஃபார் வித்தவுட் பேமெண்ட். ஸோ இப்போ வித் பேமெண்டோடது மட்டும்தான் இங்க டீடைல்ஸ் வரும். அதே மாதிரி சப்ளைஸ் டு SEZ ஆன் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஸோ நான் SEZ பண்றேன், அது கூட பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல பண்றேன். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் ஆஃப் டாக்ஸோட டீடைல்ஸ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட். ஸோ டீம்டு எக்ஸ்போர்ட்னா நான் முன்னாடியே நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்னா, அதாவது STPI, அப்புறம் இது EOU, EHTP, இவங்கெல்லாம் வந்து டீம்டு எக்ஸ்போர்ட்ல வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம், அதுக்கான டாக்ஸஸ் எவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. சார் அட்வான்சஸுக்கும் நம்ம டாக்ஸ் கட்டணுமா? கண்டிப்பா கட்டணும், பட் நாட் ஃபார் குட்ஸ், ஒன்லி ஃபார் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ் வந்து எப்பெல்லாம் ரிசீவ் பண்றாங்களோ, அதுக்கு மெயினா எப்பெல்லாம் அட்வான்சஸ் ரிசீவ் பண்றாங்களோ ஆன் த டைம் தே சுட் பே டாக்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும்? அட்வான்ஸ் டாக்ஸுக்கு நான் GST கட்டணும். அப்போ அந்த அட்வான்சஸுக்கு நான் எவ்வளவு கட்டினேங்கிறத, எவ்வளவு வாங்கினேங்கிறத இங்க நாம கொடுக்கணும். இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்வான்ஸ் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன், ஆனா அதுக்கு இன்வாய்சஸ் வந்து இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும்தான். ஸோ அங்க இந்த கேசஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்வர்டு சப்ளைஸ் ஆன் விச் டாக்ஸ் டு பி பெய்டு, அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். யார், அதாவது அவர் வந்து டாக்ஸ் என்ன பண்ண மாட்டாருன்னா, நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண மாட்டாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம், அவங்களுக்கு பதிலா நானே என்ன பண்ணுவேன்னா டாக்ஸை ஒர்க் அவுட் பண்ணி நானே கட்டி திரும்ப நானே இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிடுவேன். இதுக்கு பேரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது எல்லாத்துக்கும் உண்டானா இல்ல, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சர்வீசஸ்க்கும் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் குட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டோ அல்ல அந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு சர்வீசஸோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது ரிஜிஸ்டர்டு டீலர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸை கட்டுவாங்க. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் டாக்ஸஸ். ஸோ B2B, B2C கொடுக்கணும், B2B கொடுக்கணும், ஜீரோ ரேட்டர்ல ஆன் வித் பேமெண்ட், SEZ வித் பேமெண்ட், டீம்டு எக்ஸ்போர்ட், அட்வான்ஸ், தென் RCM. இதோட டோட்டல் வந்து இங்க வந்துடும். இதுக்கப்புறமா வந்து கொடுக்க வேண்டியது வந்து கிரெடிட் நோட்ஸ். ஸோ கிரெடிட் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்க பில் பண்ணது ஆல்ரெடி நாம வந்து இஷ்யூ பண்ணதுதான். ஸோ இதுக்கு எகென்ஸ்டா, அதாவது மேல சொல்லி இருக்கிற B2C, B2B, எக்ஸ்போர்ட், SEZ, இதுக்கு எகென்ஸ்டா நம்ம ஏதாவது கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணியிருந்தோம்னா அது இங்க வரும். அதுக்கு எகென்ஸ்டா ஏதாவது டெபிட் நோட் ரைஸ் பண்ணியிருந்தோம்னா அது இங்க வரும். அல்லது சப்ளைஸ் ஆர் டாக்ஸ் டிக்ளேர்ட் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதுவும் இங்க வரும். அதே மாதிரி சப்ளைஸ் ஆர் டாக்ஸ் டிக்ளேர்ட் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் அல்லது சப்ளைஸ் ஆர் டாக்ஸ் ரெடியூஸ்டு த்ரூ அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட இன்வாய்சஸ் வந்து நான் கரெக்டான டேட் போட்டிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன், பட் நான் தப்பா ஃபைல் பண்ணிட்டேன். ஒண்ணு நான் வந்து வேல்யூவை தப்பா ஃபைல் பண்ணிட்டேன், இல்ல GST நம்பர் தப்பா ஃபைல் பண்ணிட்டேன், அல்லது டாக்ஸ் ரேட்டை தப்பா ஃபைல் பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நான் GSR 1 ஃபைல் பண்ணிட்டேன், ஆனா அதை என்ன பண்ண முடியாது, ரிவைஸ் பண்ண முடியாது. பட் அமெண்ட்மெண்ட் பாசிபிள். அந்த அமெண்ட்மெண்ட் எப்போ பாசிபிள்னா நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணும்போது தான் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாம் எங்க வந்து நிற்கும்னா இங்க சப்ளைட் டிக்ளேர்ட். ஸோ டாக்ஸ் டிக்ளேர்ட் த்ரூ அமெண்ட்மெண்ட். நான் டாக்ஸை வந்து திரும்ப டிக்ளேர் பண்ணதோ இல்ல டாக்ஸை ரெடியூஸ் பண்ணதோ எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KRL வந்து நிற்கும். அண்ட் சப்ளைஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆன் விச் டாக்ஸ் இஸ் டு பி பெய்டு. ஸோ இது என்ன அர்த்தம்னா சப்ளைசஸ் அண்ட் அட்வான்சஸ்
எவ்வளவு சப்ளைஸோ அல்லது அட்வான்ஸஸோ டாக்ஸ் நம்ம எவ்வளவு டோட்டலா கட்டியிருக்கோம், இதோட டோட்டல், அதாவது நான் எவ்வளவு வந்து டாக்ஸ் வேல்யூ, எவ்வளவு வேல்யூ ஆஃப் டாக்ஸ், டாக்ஸபிள் வேல்யூ நான் சேல் பண்ணியிருக்கேன் அல்லது அட்வான்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும். ஸோ இதுதான் டோட்டல் அவுட்வர்ட் சப்ளை. ஓகே, இந்த அவுட்வர்ட் சப்ளைனா என்ன? டோட்டலா சேலோ இல்ல சர்வீசஸோ, இவ்வளவுதான். இந்த மொத்த கேட்டகரிக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த 9க்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது மேல நம்ம பார்த்தது எல்லாமே எவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு. கீழே உள்ளது எல்லாமே இதுக்கெல்லாம் டாக்ஸே நம்ம கட்ட மாட்டோம். ஏன் கட்ட மாட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சார்? எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட். நான் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன கட்ட தேவையில்லை, பேமெண்ட் கட்ட தேவையில்லை. ஸோ எக்ஸ்போர்ட்டை வித்தவுட் பேமெண்ட்ல நான் பண்றேன், அப்ப அந்த சேல்ஸ் இங்க கொடுக்கணும். அதே மாதிரி எஸ்இஇசட்டுக்கு வித்தவுட் பேமெண்ட்ல நான் பண்ணிருக்கேன், அந்த சேல்ஸ் இங்க கொடுக்கணும். அதே மாதிரி சப்ளைஸ் ஆன் விச் டாக்ஸ் இஸ் டு பி பெய்டு பை த ரெசிபியன்ட் ஆன், அதாவது இது ரொம்ப முக்கியம். நாம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து சர்வீஸ் ரெசிபியன், அதாவது நான் தான் என்ன பண்றேன், அந்த சர்வீஸ் வந்து இன்னொருத்தர் வந்து ரிசீவ் பண்றேன். அவரு வந்து என்ன பண்ண மாட்டாரு, டாக்ஸ் என்கிட்ட கலெக்ட் பண்ணி கட்ட மாட்டாரு. அவருக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன், டாக்ஸை கட்டுறேன். இது மேல. ரெண்டாவது கேஸ் என்னன்னா, அவரே ஃபைல் பண்றதா இருந்தா இந்த கேஸ்ல ஃபைல் பண்ணும். இட் மீன்ஸ் வாட்? அவர் என்ன டிக்ளேர் பண்ணுவார்னா, நான் வந்து இவருக்கு இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன், இதுக்கான டாக்ஸை அவர் கட்டிடுவார் அப்படிங்கறத இங்க டிக்ளேர் பண்ணுவார். அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்கு அங்க டாக்ஸ் வராது. அவர் என்ன பண்ணுவாரு, டிக்ளேர் மட்டும் பண்ணுவாரு, இவ்வளோ வேல்யூ ஆஃப் குட்ஸுக்கு என்னோட ரெசிபியன் டாக்ஸ் கட்டிடுவாரு அப்படிங்கறத இங்க டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதுதான் இது. பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கேஸ்ல அந்த ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்போது ரிவர்ஸ் சார்ஜ் அட்ராக்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல இந்த பர்சன்டேஜ் நம்ம டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணா மட்டும்தான் இங்க வரும். அப்படி நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா இங்க வரவே வராது. ஸோ அங்க நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B எக்ஸம்ப்டட் சப்ளைன்னு காட்டணும். ஜிஎஸ்டிஆர் 1ல இவங்களுக்குலாம் நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம், இந்தந்த நம்பருக்கு சப்ளை பண்ணி, இந்தந்த ஜிஎஸ்டி நம்பர் உள்ளவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம், இவங்கெல்லாம் டாக்ஸ் வந்து எனக்காக கட்டுவாங்க, எனக்கு டாக்ஸ் வராது அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணிடுவேன். அப்போ அந்த வேல்யூ எல்லாம் இங்க வந்து நிற்கும். இட் மீன்ஸ் வாட்? நான் அதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. என்ன யாருக்கு சர்வீஸோ இல்ல சேல்ஸோ ப்ரொவைட் பண்றோம் அவரு டாக்ஸ் கட்டுவாரு அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணும். ஸோ அதனாலதான் இங்க என்ன வராது, டாக்ஸ் கான்செப்ட் வராது, டாக்ஸுங்கிறது வராது. அப்படியே எக்ஸம்ப்டட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸம்ப்டட் குட்ஸ் ஜிஎஸ்டிக்கு அது என்ன கிடையாது, டாக்ஸ் ரேட்டே கிடையாது, நில் ரேட்டட். ஸோ அதுவும் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் கிடையாது. நான் ஜிஎஸ்டி சப்ளை, நான் ஜிஎஸ்டி சப்ளைனா என்ன அர்த்தம்? அதாவது அதுக்கு ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ளேயே வரலன்னு அர்த்தம். அதாவது இப்போ லிக்கரு, பாரு, அதாவது லிக்கர், பெட்ரோல், டீசல், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் நான் ஜிஎஸ்டி சப்ளைக்குள்ள வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த சேல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா இதுல டிக்ளேர் பண்றோம். அதே மாதிரி இதுக்கான டெபிட் நோட், இதுக்கான கிரெடிட் நோட், இதுக்கான சப்ளைஸ், அதாவது அமெண்ட்மெண்ட்ல கொடுத்தது, அதே மாதிரி இதோட டோட்டல் டர்ன் ஓவர். ஸோ இந்த ஃபிகர் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம இதுல மொத்தமா கொடுத்துட்டோம் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாக்ஸபிள் வேல்யூ டோட்டல் டர்ன் ஓவர் இன்க்ளூடிங் அட்வான்சஸ் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் டர்ன் ஓவர்ல இன்க்ளூடிங் அட்வான்சஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய டோட்டல் டர்ன் ஓவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டோட மேட்ச் பண்ணணும். இப்போ நம்மளோட டோட்டல் டர்ன் ஓவர் அஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தா போதும். பட் ஹவவர் அந்த டோட்டல் டர்ன் ஓவர் எடுக்கும்போது நம்ம அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதர் இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும், டிவிடெண்ட் இன்கம் இருக்கும், வேற அதாவது அதர் தென்னா இப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வராத இன்கம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கமோ டிவிடெண்ட் இன்கமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த டோட்டல் இன்கம்ல நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல சொல்றேன். ஸோ 1818 ஆடிட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல டோட்டல் இன்கம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், அதர் இன்கம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிருப்போம் இல்லையா. அந்த அதர் இன்கம்ல இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் டிவிடெண்ட் இன்கமையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நெட் டாக்ஸபிள் இன்கம் வரும். அந்த டாக்ஸபிள் இன்கம் அஸ் பர் ஜிஎஸ்டி, இது ஜிஎஸ்டி லெவியபிள். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ அதுலயே நம்ம என்ன பண்ணணும்னா இதே இது எக்ஸம்ப்டட் இருக்காம்பா, எக்ஸம்ப்டட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிமூவ் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னா இங்க வந்து நமக்கு டோட்டல் டர்ன் ஓவர் வரும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன்
இன்ட்ரெஸ்ட் இன்கமும் டிவிடெண்ட் இன்கம் சப்போஸ் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1லயே டிக்ளேர் பண்ணிருந்தீங்க, 3Bலயே டிக்ளேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இஃப் அட் ஆல் நீங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணல அப்படின்னா ஈவன் நீங்க இங்க கூட டிக்ளேர் பண்ண முடியும். எவ்வளவு எனக்கு வந்து எக்ஸாம்டட் இன்கம் இருக்கு, எவ்வளவு எனக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க இங்க எக்ஸாம்டட் இன்கம்ல போட்டுட்டு கூட நம்ம டோட்டல் இன்கம் டேலி பண்ணலாம். அப்போ கூட டோட்டல் இன்கம் டேலி பண்ணும்போது அட்வான்சஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா அட்வான்சஸ் நமக்கு ரெவன்யூவா ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி லயபிலிட்டி. ஸோ அப்ப நம்மளோட டோட்டல் டேர்ன் ஓவருக்கும் இங்க காட்டுற டேர்ன் ஓவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இங்க ஜாஸ்தியா நம்ம டாக்ஸ் டேர்ன் ஓவர் இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ். பட் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல, அதாவது ஆடிட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல அட்வான்ஸ் நமக்கு இன்கமா வந்திருக்காது. இஃப் அட் ஆல் அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா அது வந்து டைரக்டா இன்கம் ஆயிடும். அட்ஜஸ்ட் பண்ணாத அட்வான்சஸ் ஸ்டில் அது வந்து என்னவா தான் இருக்கும்னா அட்வான்சஸாவே இருக்கும். அது என்ன அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா, ஏப்ரல்ல இருந்து நான் அட்வான்ஸ் வாங்கிட்டே வரேன். ஸோ ஏப்ரல் மாசம் அட்வான்ஸை மேல நான் பில் ரைஸ் பண்ணிடுறேன், மே மாசம் அட்வான்ஸை ஜூன்ல பில் ரைஸ் பண்றேன். இப்படியே ஒவ்வொன்றா ரைஸ் பண்ணிட்டே வரும்போது மார்ச் மாசம் வாங்கின அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நான் பில் ரைஸ் பண்ண மாட்டேன். அப்போ ஏப்ரல் மாசம் தான் நான் பில் ரைஸ் பண்ணுவேன். அப்போ மார்ச் மாசம் வாங்கின அட்வான்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா அட்வான்ஸ் என்ன இருக்கும். பட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன். ஆனா அது இன்கம், அது வந்து இன்கமா அப்படின்னா அது இன்கம் கிடையாது, அது அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்னு இருக்கும். அதனால நான் அதை என்ன பண்ண மாட்டேன், டாக்ஸ் கட்ட மாட்டேன். அப்ப தட் should be removed from my revenue. ஸோ அப்போ அது டேலி ஆகும். அப்போ அது வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. we should say that it's advance received from the customer. அதனால அதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் ரெகன்சிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன் தட் கேஸ் நீங்க டிவிடெண்ட் இன்கமோ அல்லது இன்ட்ரெஸ்ட் இன்கமோ நீங்க இதுக்கு முன்னாடி காட்டல அப்படின்னா நீங்க இதுல எங்க காட்டணும், எக்ஸம்டட் இன்கம்ல காட்டணும். ஸோ இங்க வந்து எக்ஸம்டட் இன்கம்ல இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம்லாம் வந்து ஜிஎஸ்டி வராது அப்படிங்கறத நீங்க காட்டணும். ஸோ இது வந்து இன்கம் பார்ட் வந்து டேலி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bல இருந்து இந்த டேட்டாலாம் ஃபுல் ஆகும். இது என்ன டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ டோட்டலா இது வரைக்கும் நம்ம அவைல் பண்ண இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எல்லாமே ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் அவைல் பண்ண டோட்டல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டும் இங்க வந்து நிற்கும். இந்த டோட்டல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல நம்ம 2A படி என்னென்னலாம் இருக்கு அதையும் வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்புட் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, இன்புட் சர்வீசஸ் வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்க, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது SEZ. ஸோ ஃபார் அதர் தென் SEZ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜஸ்ல என்ன இருக்கு, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜஸ், சாரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் அதர் தென் இம்போர்ட் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் டு ரிவர்ஸ் சார்ஜ் பட் இன்க்ளூடிங் சர்வீசஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் EC. ஸோ இங்க வந்து இம்போர்ட் பண்ண இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை தவிர மற்ற எல்லாமே வரும். கேபிட்டல் குட்ஸுங்கிறது பிக்சட் அசெட்ஸ் வாங்குறது, இன்புட்டுங்கிறது நம்ம நார்மலா யூஸ் பண்ற இன்புட் சர்வீசஸ்ங்கிறது சர்வீசஸ் ரிசீவ் பண்றது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ நாம ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டி அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டுற இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நம்ம எவ்வளவு அவைல் பண்ணிருக்கோம் அதை வந்து நம்ம இங்க காட்டணும், பிரிச்சு காட்டணும். ஸோ என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பிரிச்சு காட்டணும். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ட் சப்ளைஸ் ரிஜிஸ்டர்டு பர்சன் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். அவர் ரிஜிஸ்டர்டு பர்சன் தான், பட் ஸ்டில் நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டணும். அதாவது நான் தான் வந்து லைபிள் டு பே டாக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அவன் ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான், அவனே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவான். ஆனா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா இவரு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுவான். ஸோ அப்போ அந்த கேசஸ்லாம் வந்து இந்த இதுல வரும். அதுக்கப்புறம் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ளூடிங் சப்ளைஸ் ஃப்ரம் SEZ. ஸோ இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்னா என்ன அர்த்தம், நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு எவ்வளவு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க கொடுப்போம். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்வர்ட் சப்ளை ஃப்ரம் SEZ. ஸோ இங்க இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் மட்டும் கொடுக்குறோம், இங்க குட்ஸை கொடுக்கணும், இங்க வந்து சர்வீசஸ் மட்டும் கொடுக்கணும். பட் இன்வர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் SEZ வந்து இங்க ரிமூவ் பண்ணி காட்டணும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிசீவ்ட் ஃப்ரம் ISD. ISD அப்படிங்கிறது யார் பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஒரு 10 பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹெட் ஆபீஸ் என்ன பண்ணும்னா அவங்க ரிசீவ் பண்ற மொத்த காமன் கிரெடிட்டையும் அந்த 10 யூனிட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்.
அவங்களுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனித்தனியா பிரிச்சு அனுப்புவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வர்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு நம்ம காட்டணும். ஸோ டோட்டலா அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ரீக்ளைம், ஸோ டோட்டல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இங்க காமிக்கும். இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஷன் கிரெடிட் த்ரூ ட்ரான் ஒன்ங்கிறது டிரான்சிஷனல் கிரெடிட், அதாவது பழைய ஆக்ட்ல இருந்து நம்ம புது ஆக்டுக்கு மாறும்போது, பழைய ஓல்டு சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட், வேட் ஆக்ட், இதுல இருந்து நம்ம புதுசா ஜிஎஸ்டி ஆக்ட் வரும்போது அதுல இருக்கக்கூடிய கிரெடிட்டை நாம அவைல் பண்ணிருந்தோம்னா அந்த கிரெடிட்டுக்கு பேரு ட்ரான் ஒன் கிரெடிட்னு பேரு. ஸோ அதை நாம தனியா தான் காட்டணும், நார்மல் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல நம்ம காட்டக்கூடாது. ஓகே, ஸோ டோட்டலா எவ்வளவு ஐடிசி அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது இங்க நமக்கு காட்டும். இது இல்லாம அது என்ன சொல்லணும்னா, இதுல ஏதாவது ஐடிசி நம்ம ரிவர்ஸ் பண்ணிருக்கோமா, இன்எலிஜிபிள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கா, ரிவர்சல் ஆஃப் இன்புட் ட்ரான் ஒன் கிரெடிட் இருக்கா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கஸ்டமர் வந்து எக்ஸம்டட் குட்ஸும் யூஸ் பண்றாரு, அதாவது எக்ஸம்டட் சேல்ஸும் பண்றாரு, நார்மல் சேல்ஸும் பண்றாரு. அந்த கேஸ்ல என்ன ஆகும்னா காமன் கிரெடிட்ல நம்ம வந்து எலிஜிபிள் ஐடிசியை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இன்எலிஜிபிள் ஐடிசி, அதாவது அந்த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல இந்த ஐடிசிலாம் எனக்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அந்த கேசஸ்லாம் வந்து இங்க நம்ம அந்தந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் யூஸ், இன்எலிஜிபிள் கிரெடிட், அப்புறம் செக்ஷன் 17 அதுக்கான இன்எலிஜிபிள் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய கிரெடிட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம இங்க காட்டுவோம். ஸோ நெட் ஐடிசி எவ்வளவு டோட்டலா அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க நம்ம பிரேக்கப் கொடுப்போம். இது எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய பிரேக்கப். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்னா 2Aல டோட்டலா நமக்கு இந்த 2Aங்கிறது வந்து நம்மளுடைய 2Aல டோட்டலா கிரெடிட் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதே நேரத்துல ஐடிசி 3Bல நான் இப்ப எவ்வளவு மொத்தமா அவைல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டும். அப்படி காட்டும் போது எவ்வளவு டோட்டல் வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2Aல ஜாஸ்தியா இருக்கு, ஆனா இவங்க அவைல் பண்ணது கம்மி. சரி, இப்போ அவைல் பண்ணது கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா they availed, but the thing is அந்த கிரெடிட் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது, அதனால அவங்க வந்து ஐடிசில அவைலே பண்ணல. ஸோ இட் மீன்ஸ் வாட், இன்எலிஜிபிள் கிரெடிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் 2Aல வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதை அவங்க என்ன பண்ணல, கிரெடிட்டாவே எடுத்துக்கவே இல்லை 3Bல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது டிஃபரன்ஸ்ல நிக்குது. அப்ப இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் ஐடிசி அவைலபிள் பட் இன்எலிஜிபிள். ஸோ இங்க ஐடிசி அவைலபிள் பட் இன்எலிஜிபிள் இதுல நம்ம ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது எங்க வந்து நிக்கும்னா டோட்டல் அந்த ஐடிசி லேப்ஸ்டு டியூரிங் த இயர். ஸோ இந்த ஐடிசி வந்து எவ்வளவு லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இங்க நமக்கு மொத்தமா காமிச்சிடும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து டிஃபரன்ஸா இருக்காது, இந்த கிரெடிட் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் டாக்ஸ் பெய்டு. இந்த டீடைல்ஸ் வந்து என்னன்னா எவ்வளவு ஆக்சுவலா டோட்டல் டாக்ஸ் நமக்கு பேயபிள், நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோம், அது கட்டினது வந்து த்ரூ அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை பேஸ் பண்ணி நம்ம கட்டியிருக்கோமா இல்ல கேஷா கட்டியிருக்கோமாங்கிறத இங்க நமக்கு காட்டும். ஸோ இது எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டட் இன் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர். சார் இது என்னது அப்படின்னா நம்ம வந்து இது டீடைல்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் 2017-18 டிரான்சாக்ஷனை நம்ம இந்த இயர்ல, அதாவது நமக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஏப்ரல் 2017-18 ஏப்ரல் 2018 இருந்து செப்டம்பர் 2018 வரைக்கும், அதாவது அந்த 6 மாசத்துக்குள்ள விடுபட்ட சேல்ஸையோ அல்லது விடுபட்ட பர்ச்சேசஸையோ நம்மளால காட்ட முடியும். ஏன்னா அந்த செப்டம்பருக்கு அப்புறமா நம்ம வந்து மாற்ற முடியாது, அதான் லாஸ்ட் ரிட்டர்ன். செப்டம்பருக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது ஃபார் த ப்ரீவியஸ் ஃபினான்சியல் இயர். அப்போ 2017-18க்காக ஏதாவது சேல்ஸோ அல்லது பர்ச்சேசஸோ நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா இந்த கரண்ட் இயர்ல, அதாவது ஏப்ரல் 2018 இருந்து செப்டம்பர் 2018 வரைக்கும் இஃப் அட் ஆல் எனி சேல்ஸ் ஆர் எனி பர்ச்சேசஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம இங்க வந்து டிக்ளேர் பண்ணோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை, ஸோ அதனால நான் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து பேயபிள் தப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், என்னோட டேர்ன் ஓவர் வந்து நான் மிஸ்மேட்ச் பண்ணிட்டேன், நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அங்க இருக்கிற டேர்ன் ஓவரை மாத்துனீங்கன்னா
அங்க இருக்கிற பேயபிள் மாறும். அங்க இருக்கிற பேயபிள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணுங்கிற பேயபிள் வரும். இல்ல நான் எல்லாமே கரெக்டா கட்டிட்டேன், எந்த சேஞ்சஸுமே இல்ல, பக்காவா இருக்கு அப்படின்னா இங்க எதுவுமே வராது. இல்ல அதாவது இப்போ 2 விஷயம். ஒண்ணு நான் 9லயே பேயபிள் குடுத்து, பெய்டு குடுத்து வொர்க் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அல்லது நான் இருக்கிறத அப்படியே ஃபைல் பண்ணிட்டு 9 சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும். பட் எனக்கு கேட்டா பெட்டர் 9ல நம்ம க்ளோஸ் பண்ணி அத வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பேயபிள் உருவாக்கி அதுக்கான பெய்ட பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் 2வது இது ரொம்ப முக்கியமான காலம். இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிமாண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது டிமாண்ட் நமக்கு வந்திருக்கா, அல்லது ஏதாவது ரீஃபண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ரீஃபண்ட்னா நம்ம ரீஃபண்ட் ஏதாவது அவைல் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற டீடைல்ஸஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க ரீஃபண்ட் எவ்வளவு கிளைம் பண்ணீங்க, அதுல ரீஃபண்ட் உங்களுக்கு எவ்வளவு சாங்ஷன் ஆனிச்சு, ஏதாவது ரீஃபண்ட் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனிச்சா, இல்ல ரீஃபண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கா, வேற டோட்டலா நமக்கு உங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு, அந்த டாக்ஸஸ் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்களா, அதுல ஏதாவது பெண்டிங் இருக்கா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ரீஃபண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கண்டிப்பா அதை கொடுத்தாகணும். அதே மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ட்ட இருந்தோ அல்லது டீம்டு சப்ளை பை ஜாப் ஒர்க்கர்ட்ட இருந்தோ அந்த குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஸோ அதாவது காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ட்ட நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் அந்த டீடைல்ஸ், அப்புறம் டீம்டு சப்ளை அண்டர் செக்ஷன் 143 அது ஜாப் ஒர்க்கர் ஆர் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ் பட் நாட் ரிட்டர்ன். ஸோ இந்த கேசஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்லி ஃபார் த ரிப்போர்ட் பர்பஸ். ஸோ இந்த டீடைல்ஸை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டாலே உங்களோட ஜிஎஸ்டிஆர் 9 வந்து கண்டிப்பா ரெடி ஆயிடும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் ஜிஎஸ்டிஆர் இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அட்வான்சஸை வந்து எடுத்துக்கணும். அட்வான்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அட்வான்சஸ் வந்து நம்மளோட டர்ன் ஓவர்ல இன்க்ளூட் ஆயிருக்காது. இஃப் அட் ஆல் அந்த அட்வான்சஸ் அட்ஜஸ்ட் ஆகாம இருந்திருந்தா, அட்ஜஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கும். இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க டர்ன் ஓவர்ல வந்து சேர்ந்துரும். 2வது வந்து கரண்ட் பினான்சியல் இயர்ல ப்ரீவியஸ் பினான்சியல் இயரோட டிரான்சாக்ஷன் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத லாஸ்ட் இயரோட ஜிஎஸ்டிஆர் 9 நீங்க எடுத்து என்னென்ன அவைல் பண்ணியிருக்கோம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு தட் சுட் பி ரிமூவ், அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 3rd வந்து இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நமக்கு மொத்தமா வாங்கின இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை அதுல இன்புட் எவ்வளோ, இன்புட் சர்வீசஸ் எவ்வளோ, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளோ, லாஸ்டா வந்து 3வது அதாவது இம்போர்ட் குட்ஸ் எவ்வளோ, எஸ்இசெட்ல இருந்து வாங்கினது எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கீழே வந்து இஃப் அட் ஆல் எனி டிஃபரன்ஸ்னா 2Aல வந்து இருக்கிறத விட நீங்க 3Bல கம்மியா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஏன் வந்திருக்கு, இது ஒன்லி ஃபார் அன்கிளைம்டா இல்ல இன்எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணணும். இது அன்கிளைம்டுனால தான் நான் இதை எடுக்க முடியாது. ஏன்னா அன்கிளைம்னாலும் டைம் எலாப்ஸ் ஆயிடும். ஸோ அன்கிளைம்டுனா நம்ம எப்போக்குள்ள எடுத்துக்கணும், செப்டம்பர் 2019 நம்ம எடுத்திருந்திருக்கணும். இது ரொம்ப டூ லேட், நம்மளால எடுக்க முடியாது. ஆர் இது வந்து இன்எலிஜிபிள் அதனால நான் எடுக்கல அப்படின்னா அது இன்எலிஜிபிள் நம்ம போட்டோம்னா ரெண்டுமே டைம் எலாப்ஸ் ஆயிடும். ஸோ அது அந்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹோப் ஜிஎஸ்டிஆர் 9 உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கமெண்ட்ல கேளுங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9 போர்ட்டல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஏன்னா இது ஜிஎஸ்டிஆர் 9 போர்ட்டல்ல இருந்து தான் இந்த பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணியிருக்கேன். டவுன்லோடு பண்ணி தான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்லி திங் இஸ் ஜிஎஸ்டிஆர் 9ல டப்பாவா இருக்கும். இட் மீன்ஸ் பாக்ஸா தனித்தனியா கேட்கும். அந்த பாக்ஸ்ல இந்த டீடைல்ஸ் தான் கேட்கும். நீங்க அதை ஃபில் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன்ல டைரக்டா ப்ரிப்பேர் ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸா கேட்கும். இல்ல நான் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆஃப்லைன் யூட்டிலிட்டியில டைரக்டா எக்ஸல் சீட்டா ஓப்பன் ஆகும். அதில் நீங்க ஃபில் பண்ணி நீங்க ஜேஎஸ்என் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ 9 வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இல்லை, ஈஸி தான். the only thing is நம்ம பண்ண வேண்டியது ரெகன்சிலேஷன் பண்ணோம். ஜிஎஸ்டிஆர் 3Bல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டிஆர் 1ல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்கிறது நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வெரி மச் ஈஸி. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த நேரத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட நான் இன்னையோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை இன்னொரு புதிய தகவலுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.